நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். குஜராத்தில் 34,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. இந்தியாவுக்கு பெரிய எதிரிகள் யாரும் இல்லை, பிற நாடுகளை சார்ந்திருப்பதே நமது எதிரி என்று பேச்சு. பம்பையில் உலக ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன். சபரிமலை ஐயப்பன் கோவிலின் முக்கியத்துவத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்று பேச்சு. மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்தால் இரு நகரங்களும் இடைப்பட்ட நகரங்களும் பன்மடங்கு வளர்ச்சியடையும். கட்டுமான பணிகளை பார்வையிட்ட பின் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி. அமெரிக்காவில் தங்கி பணிபுரிவதற்கான H-1B விசா கட்டணம் $1,00,000 உயர்வு. இந்தியாவில் இருந்து செல்லும் ஊழியர்கள் பெரிதும் பாதிக்கப்படும் நிலை. ரஷ்ய போர் விமானங்கள் தங்கள் வான்பரப்பில் அத்துமீறி பறந்ததாக எஸ்டோனியா குற்றச்சாட்டு. எஸ்டோனியாவின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள ரஷ்யா பன்னாட்டு விதிமுறைகளை மீறவில்லை என்று விளக்கம். இஸ்ரேலுக்கு $640 கோடி மதிப்பிலான ஆயுதங்களை விற்க அமெரிக்கா திட்டம். காசா சூழல் குறித்து ஐநா பொதுச்சபையில் விவாதம் நடைபெறும் முன் விற்பனை உடன்பாட்டை முடிக்க உள்ளதாக தகவல். நரேந்திர மோடி வாக்கு திருட்டில் ஈடுபட்டு தேர்தலில் வென்றுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வாக்கு திருட்டு நடந்ததற்கான சான்றுகளை விரைவில் வெளியிடப் போவதாகவும் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவுக்கு உலகில் பெரிய எதிரிகள் யாரும் இல்லை என்றும் பிற நாடுகளை சார்ந்திருப்பதே நமது பெரிய எதிரி என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தின் பவநகரில் ரோடு ஷோ நடத்தினார். அப்போது சாலையின் இருபுறமும் இருந்து மக்கள் அவர் மீது பூமாரி பொழிந்தனர். பிரதமரை வரவேற்கும் வகையில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பவநகரில் கடலால் வளங்குழிக்கும் என்னும் தலைப்பில் நடைபெற்ற கண்காட்சியை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கு கப்பல்கள், துறைமுகம் ஆகியவற்றின் மாதிரி வடிவங்களை பார்வையிட்டார். விழா மேடையில் பிரதமருக்கு சிறிய பாய்மர கப்பல் பொம்மை உள்ளிட்ட நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. துறைமுகம், எரிவாயு உட்கட்டமைப்பு, புதுப்பிக்கத்தக்க எரியாற்றல், நெடுஞ்சாலை, நலவாழ்வு, நகர்ப்புற போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 34,200 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். மும்பை, கொல்கத்தா, பாரதீப், எண்ணூர், சென்னை, கண்ட்லா ஆகிய துறைமுகங்களுக்கான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டை தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவுக்கு உலகில் பெரிய எதிரிகள் யாரும் இல்லை என்றும் பிற நாடுகளை சார்ந்திருப்பதே நமது பெரிய எதிரி என்றும் தெரிவித்தார். உலகின் பெரும் மக்கள் தொகையை கொண்டிருக்கும் நம் நாடு தன்னிறைவை அடைவதன் மூலமே உலக அமைதி, நிலைத்தன்மை, வளம் ஆகியவற்றுக்கு பங்களிக்க முடியும் என குறிப்பிட்டார். 140 கோடி மக்களின் எதிர்காலத்தை பிறரிடம் விட்டுவிட முடியாது என்றும் இந்நாட்டின் துயரங்களுக்கு தற்சார்பு இந்தியா என்கிற ஒரே மருந்துதான் உள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியாவில் எந்த வளத்துக்கும் தட்டுப்பாடு இல்லை என்றும், ஆனால் நாடு விடுதலையடைந்த பின் வந்த காங்கிரசார் அதை கண்டுகொள்ளவில்லை என்றும் பேசினார். தொழில் தொடங்க உரிமம் வழங்கும் கொள்கையாலும் ஊழலாலும் இந்தியாவின் உண்மையான வலிமையை வெளியே தெரியாமல் மறைத்துவிட்டதாக பிரதமர் மோடி கூறினார். சபரிமலை ஐயப்பன் கோவிலின் தனித்தன்மை வாய்ந்த சமய பண்பாட்டு முக்கியத்துவத்தை உலகறிய செய்ய வேண்டும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலை உலகளாவிய வழிபாட்டு தலமாக மாற்றும் பொருட்டும், சபரிமலையின் வளர்ச்சி திட்டங்களை மேம்படுத்தவும் முன்னோடியாக பக்தர்களை ஒருங்கிணைக்கும் உலக ஐயப்ப சங்கம் பத்தனம்திட்டை மாவட்டத்தில் பம்பை ஆற்றங்கரையில் மணப்புரத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டை தொடக்கி வைக்க வந்த முதலமைச்சர் பினராயி விஜயனை வரவேற்கும் வகையில் கொம்பு ஊதி செண்டை மேளம் அடித்தனர். திருவிதாங்கூர் தேவசம் போர்டு நிர்வாகத்தின் 75வது ஆண்டு விழாவையொட்டி நடைபெறும் இந்த மாநாட்டை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் பினராயி விஜயன், சபரிமலையின் தனித்தன்மை வாய்ந்த சமய பண்பாட்டு முக்கியத்துவத்தை உலகறிய செய்ய வேண்டும் என தெரிவித்தார். சபரிமலை ஐயப்பன் கோவிலை அனைவரும் எளிதாக அணுகும் வகையில் சுற்றுச்சூழலுக்கு ஊறு விளைவிக்காமல் அங்கு மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். உலகெங்கிலும் உள்ள மக்கள் சபரிமலைக்கு வந்து வழிபாடு நடத்திவிட்டு பாதுகாப்பாக திரும்பி செல்வதற்கான வசதிகளை செய்வது தமது அரசின் நோக்கமாகும் என தெரிவித்தார். கோவிலை பற்றிய தகவல்களும் வழிபாட்டுக்கு பதிவு செய்யும் வசதியும் அனைத்து மொழிகளிலும் உள்ளதாகவும், இது கோவிலுக்கும் பக்தர்களுக்கும் எதிரானது என தவறான தகவல் பரப்பப்படுவதாகவும் பினராயி விஜயன் தெரிவித்தார்.
கோவில் நிர்வாகத்தை பக்தர்களிடமே விட்டுவிட வேண்டும் என்று கூறுவோர் வரலாறு அறியாதவர்கள் என்று கூறினார். கோவிலை சீரமைக்க வேண்டி பக்தர்கள் தேவசம் போரில் கோரிக்கை வைத்ததாகவும் அதன் பிறகே பல கோவில்களை சீரமைத்து பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதை உறுதி செய்ததாகவும் வழிபாட்டு இடங்களை சிதையாமல் காத்ததாகவும் பினராயி விஜயன் தெரிவித்தார். கோவில் வருமானத்தை அரசு எடுத்துக் கொள்வதாக தவறான பரப்புரை செய்யப்படுவதாகவும் அதற்கு மாறாக கோவிலில் மேம்பாட்டு பணிகளுக்கு அரசு பல நூறு கோடி ரூபாய்களை செலவிட்டுள்ளதாகவும் பினராயி விஜயன் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் தமிழக அரசு சார்பில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் பிற மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்தால் இரு நகரங்களும் இடைப்பட்ட நகரங்களும் பன்மடங்கு வளர்ச்சியடையும் என்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர தலைநகர் மும்பைக்கும் குஜராத்தின் அகமதாபாத்துக்கும் இடையே புல்லட் ரயில் இயக்குவதற்கான பாதை அமைக்கும் பணிகள் ஜப்பான் நாட்டின் உதவியுடன் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மும்பையில் புல்லட் ரயில் திட்ட பணிகளை பார்வையிட்ட ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மும்பை தானே இடையே 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடலடியில் சுரங்கப்பாதை கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜப்பானிய குழுவினரும் இந்த திட்டத்தை பார்வையிட்டு சென்றுள்ளதாக குறிப்பிட்டார். உயர்மட்ட பாதை, ஆற்று பாலங்கள் என 320 கிலோமீட்டர் தொலைவுக்கு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் சபர்மதி நிலையம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். புல்லட் ரயில் திட்டத்தில் மும்பை அகமதாபாத் இடையேயான பயண நேரம் 2 மணி நேரமாக குறையும் என்று கூறிய அஸ்வினி வைஷ்ணவ், இந்த திட்டத்தால் இந்த இரு நகரங்கள் மட்டுமின்றி இடைப்பட்ட நகரங்களும் பன்மடங்கு வளர்ச்சியடையும் என தெரிவித்தார். புல்லட் ரயில் இயக்கப்படும் போது முன்பதிவு முறை இருக்காது என்றும் எப்போது நிலையத்துக்கு சென்றாலும் 10 நிமிடத்துக்குள் ரயிலை பிடித்து 2 மணி நேரத்துக்குள் சேருமிடத்தை அடையலாம் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அமெரிக்காவில் தங்கி பணிபுரியும் வெளிநாட்டவர்களுக்கு வழங்கும் H-1B விசாவின் ஆண்டு கட்டணத்தை $1,00,000 உயர்த்துவதற்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். இதனால் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் IT ஊழியர்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வேலை செல்பவர்களுக்கு வழங்கப்படும் H-1B விசா நடைமுறையில் அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். H-1B விசா கட்டணத்தை $1,00,000 உயர்த்தியுள்ளார். இது இந்தியர்களுக்கு பேரிடியாகவே உள்ளது. 2020 முதல் 2023 வரையிலான காலத்தில் அமெரிக்காவில் வழங்கப்பட்ட மொத்த H-1B விசாக்களில் 71 விழுக்காடு இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு அடுத்ததாக சீனர்களுக்கு 12 விழுக்காடு வழங்கப்பட்டுள்ளது. H-1B விசா கட்டண அதிகரிப்பால் அதிக பாதிப்புகளுக்கு உள்ளாக போவது இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர்கள்தான். வரும் காலங்களில் இவ்வளவு பெரிய தொகையை செலுத்தி பெருமளவிலான வெளிநாட்டு பயணிகளை IT நிறுவனங்கள் பணியமர்த்துவது குறைய ஆரம்பிக்கும். H-1B விசாவுக்கான விண்ணப்ப கட்டணத்தை ட்ரம்ப் அதிகரித்தது இந்திய IT நிறுவனங்களை விட டெஸ்லா நிறுவனத்தையே பாதிக்கும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். ரஷ்ய போர் விமானங்கள் தங்கள் வான்பரப்பில் அத்துமீறி பறந்ததாக கூறி நேட்டோ கூட்டமைப்பு நாடுகளிடம் ஆலோசனை மேற்கொள்ள எஸ்டோனியா கோரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்யாவின் மிக் வகை போர் விமானங்கள் சுமார் 12 நிமிடங்கள் எஸ்டோனியாவின் வான்பரப்பில் அத்துமீறி பறந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது ரஷ்யாவின் பொறுப்பற்ற செயல்பாடு என்றும் நேட்டோ இதற்கு எதிர்வினையாற்ற வேண்டும் என்றும் நேட்டோ கூட்டமைப்பின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதேபோல் போலந்து, ரோமானிய நாடுகளும் தங்கள் வான்பரப்பில் ரஷ்ய போர் விமானங்கள் பறந்ததாக தெரிவித்துள்ளன. இதுகுறித்து நேட்டோ அமைப்பு தனது 32 உறுப்பு நாடுகளுடன் அவசர ஆலோசனை மேற்கொண்டது. எஸ்டோனியாவின் பிரதமர் கிறிஸ்டியன் மைக்கேல் இதற்கான நேட்டோவின் பதிலடி பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இது தனக்கு பிடிக்கவில்லை என்று கூறியுள்ளார். எஸ்டோனியாவின் இந்த குற்றச்சாட்டை முற்றிலும் மறுத்துள்ள ரஷ்யா தாங்கள் பன்னாட்டு விதிமுறைகளை மீறவில்லை என்று தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு $640 கோடி மதிப்பிலான ஆயுதங்களை விற்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசா மீதான தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளதாகவும் அமாஸின் தளவாடங்களையும் கட்டமைப்புகளையும் அழித்து வருவதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் $380 கோடி மதிப்பிலான 30 போர் விமானங்களையும்
$190 கோடி மதிப்பிலான பீரங்கிகள், ஆயுதங்களையும் இஸ்ரேலுக்கு விற்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அடுத்த வாரம் நியூயார்க் நகரில் ஐநா சபையின் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் காசாவில் நிகழும் சூழல் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளனர். அதற்கு முன்பாக இந்த விற்பனை ஒப்பந்தத்தை முடிக்கவும் ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நரேந்திர மோடி வாக்கு திருட்டில் ஈடுபட்டு தேர்தலில் வென்றுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கேரளத்தின் வயநாட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஆளும் கட்சி தன்னை எவ்வளவு தாக்கினாலும் வயநாடு மக்கள் தன்னை காப்பதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார். சிலர் அதிகாரம் பெற்றுவிட்டால் அதை கொண்டு அட்டூழியம் செய்வதாகவும் விமர்சித்தார். கூட்டத்துக்கு பின் காரில் செல்லும் போது செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, நரேந்திர மோடி வாக்கு திருட்டில் ஈடுபட்டு தேர்தலில் வென்றதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் அதற்கான சான்றுகள் தம்மிடம் உள்ளதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு விரைவில் ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் முன்னாள் அமைச்சர் சுந்தரத்தின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி கூட்டத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டார். சுந்தரத்தின் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்திய பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது காட்டுப்பள்ளியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிறுவன ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாதது குறித்து அவரிடம் செய்தியாளர்கள் வினவினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர், தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது மைக்கில் அறிவிப்பு செய்து கொண்டிருந்ததால் எரிச்சல் அடைந்த அமைச்சர் நேரு, அங்கே அறிவிப்பு செய்து கொண்டிருந்தால் நான் எப்படி செய்தியாளர்களிடம் பேசுவது என கூறி அறிவிப்பை நிறுத்தச் சொன்னார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். இதனால் அங்கு சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. கிடைக்கலையா உங்களுக்கு? சேலரி கிடைக்கலையா? சேலரி கிடைக்கலையா? இன்னும் கிடைக்கல சார். நாளைக்கு போய் அந்த வேலையை பாக்குறேன். முதல் வேலையை பாக்குறேன். நாளைக்கு பாக்குறேன் சார். சார் அந்த இது ப்ரொடக்ஷன் கூட ஸ்டார்ட் பண்ணலையா சார்? சார் ப்ரொடக்ஷன் வேலை செய்து தான் அந்த மிஷின் ப்ரொடக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணல. தொழிலாளர்களுக்கு சேலரியும் தரல. நான் சொல்றேன் ஏன் அந்த பேசாம இருக்க சொல்லி, அது எப்படியா நான் இங்க பேசுறது? இல்ல இல்ல, அந்த மிஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வர வேண்டி இருக்கு. அது ட்ரெயின்ட் ஆனவங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்கோம். அது இப்ப தண்ணி அந்த மிஷினை மாத்தினாலும் ஒரு ட்ரையல் ரன் ஓட்டுறதுக்காக இருக்கு. அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த உள்ளூர்ல வேலை செஞ்ச அந்த பாதுகாவலர் இருக்காங்கல்ல, இந்த பாதுகாவலருக்கு மட்டும் நாங்க பொறுப்பெடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு உள்ள சேலரி கொடுக்க முடியும். இன்னும் கொடுக்கலன்னா நாளைக்கு போய் சொல்லி கொடுக்க சொல்றேன். தாம்பரம் மாநகராட்சியில் 23 புதிய திட்ட பணிகளுக்கு அமைச்சர் KN நேரு அடிக்கல் நாட்டினார். சென்னை தாம்பரம் TTK விளையாட்டுத் திடலில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் 6.16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 11 திட்டப் பணிகள் திறப்பு விழா மற்றும் 68.57 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 23 புதிய திட்டப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு 23 திட்டப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை தொடங்கி வைத்தனர். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜா, கருணாநிதி கலந்து கொண்டு நிறைவுற்ற திட்டப்பணிகள் மற்றும் புதிய திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினர். மேலும் மாமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள் உட்பட திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு பேசுகையில், செம்பாக்கம் 3வது மண்டலத்தில் தீர்க்கப்படாத பிரச்சனை உள்ளது. இதனை குறித்து கேட்ட நிலையில் அது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது. அது தீர்க்கப்பட்ட பிறகு அனைத்தும் சீர் செய்யப்படும் எனவும், மேலும் பல்லாவரத்தில் காணொலி ஸ்மார்ட் வகுப்புகளை தொடங்கிய அமைச்சரிடம் செய்தியாளர்கள், மாணவர்கள் தேர்வின் போது இதுபோன்ற அரசு நிகழ்ச்சிகள் மாணவர்களின் கவனத்தை சிதறடிக்கும் என கேட்டதற்கு, அது ஒரு பக்கமும் எங்கள் நிகழ்ச்சி ஒரு பக்கமும் நடந்துவிட்டு போகட்டும் என தெரிவித்தார். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், கிட்டத்தட்ட 1700 கோடி ரூபாய் செலவில் 4.5 ஆண்டு காலத்தில் இந்த தாம்பரம் மாநகராட்சிக்காக திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ புதுசா 400 MLD வருகிற தண்ணி வந்து இங்க 184 MLD வரும்னு சொல்லியிருக்கோம். அது கோயிலம்பாக்கம், மேடவாக்கம், குளத்தூர், மூவரசம்பட்டு, நன்மங்கலம், பெரும்பாக்கம், திரிசூலம், சித்தலம்பாக்கம், செம்பரம்பாக்கம், பல்லவரம், தாம்பரம், அகரம், அரசன் கல்லணி, கல்பாபுரம்,
கோவிலாஞ்சேரி, மதுரப்பாக்கம், மாம்பேடு, மூலஞ்சேரி, குட்டியப்பாக்கம், சித்திலப்பாக்கம், திருவஞ்சேரி, வேங்கவயல், கிட்டத்தட்ட அதே மாதிரி வேங்கம்பாக்கம், குளப்பாக்கம், நெடுங்குன்றம், வண்டலூர், புத்தூர், கிளம்பாக்கம், பீர்க்கங்கரணை, மடப்பாக்கம், இந்த திட்டங்கள் இந்த பகுதிக்கு முழுமையாக 400 MLD திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுக்காக தான் நான் செய்யிருக்கோம். இன்னும் ஒரு 2 மாதத்துல அது வேலையை ஆரம்பிச்சிருவோம். எனவே குடித நீரை பாதாள சாக்கடை திட்டமும் இந்த பகுதியில தொடங்கியிருக்கோம். இப்போ தாம்பரத்தில் இன்னைக்கே 900 கோடி ரூபாய்க்கு மேல பாதாள சாக்கடை திட்டத்தை கொடுத்துருக்கோம். இன்னும் கேட்டிருக்கிறாங்க, முதலமைச்சரிடம் கேட்டு அது கொண்டு வரும். தில்லி பல்கலைக்கழக மாணவர் சங்க தேர்தலில் பாஜகவின் மாணவர் இயக்கமான அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் அமைப்பினர் வெற்றி பெற்றுள்ளனர். தில்லி பல்கலைக்கழக மாணவர் சங்க தேர்தல் நேற்று நடைபெற்றது. இதில் பாஜகவின் மாணவர் இயக்கமான அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் அமைப்பினரும் காங்கிரசின் நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அமைப்பினரும் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட ஏபிவிபியின் ஆரியன்மானும், செயலாளர் பதவிக்கு போட்டியிட்ட குணால் சௌத்ரியும், இணைச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்ட தீபிகா ஜாவும் பெரும் எண்ணிக்கையிலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். இதையடுத்து மற்ற மாணவர்கள் அவர்களுக்கு மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த தேர்தலில் துணைத் தலைவராக காங்கிரஸ் மாணவர் அமைப்பின் ராகுல் சான்ஸ்லா தேர்ந்தெடுக்கப்பட்டார். தாராபுரத்தில் 19ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை மாபெரும் புத்தக திருவிழா நடைபெற உள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பில் அரிமா அரங்கில் புத்தக திருவிழா 19ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இவ்விழா தினமும் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கண்காட்சி நடைபெறும். இந்த புத்தக அரங்கில் ஆயிரக்கணக்கான பல்துறை நூல்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் நூல்களுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு சொற்பொழிவுகள், கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றம் போன்றவை நடைபெற உள்ளது. பின்னர் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் புத்தக திருவிழாவை திறந்து வைத்தார். இதையடுத்து மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி முதல் விற்பனையை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் முதல் விற்பனையை பெற்று வாழ்த்துரையாற்றினார். இந்த விழாவில் காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் செந்தில்குமார், கொளத்துப்பாளையம் துணைத் தலைவர் துரைசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் வந்து புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தென்னிந்திய வரலாறு மற்றும் பண்பாட்டு ஆய்வு மையம் சார்பில் மாணவர்களுக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தென்னிந்திய வரலாறு மற்றும் பண்பாட்டு ஆய்வு மையம் சார்பில் மாணவர்களுக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது. மேலும் தொன்மை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள், அதன் கட்டிட சிறப்புகள், அகழாய்வு மூலம் கண்டெடுக்கப்பட்ட கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள், விலங்குகள் மற்றும் பறவைகளை வேட்டையாட பயன்படுத்திய கற்களால் ஆன எரி ஆயுதங்கள் அவற்றை பயன்படுத்திய முறைகள் குறித்தும் பண்பாடு, கலாச்சாரம் பற்றியும் மாணவர்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் தென்னிந்திய வரலாற்று மற்றும் பண்பாட்டு ஆய்வக நிறுவனர் நாகபூஷணம், பேராசிரியர்கள் மாரவர்மன், பெரியசாமி, ஜெகன்வன் ராம் ஆகியோர் கலாச்சார விளக்க உரை வழங்கினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. வரலாறு மற்றும் பண்பாட்டை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த ஆய்வு மையம் ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இளம் மாணவர்கள், அதாவது 1ஆம் ஆண்டு மாணவர்களை அழைத்து அவர்களுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுது. மாணவர்களுக்கான ஆராய்ச்சி முறைகள் பற்றியும் ஆய்வு பற்றின முக்கிய நோக்கங்களை பற்றியும் இன்றைக்கி அதுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுது. இந்த தென்னிந்திய வரலாறு மற்றும் பண்பாட்டு ஆய்வு மையத்தில் நாங்கள் 2 வருடமாக நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து கல ஆய்வுலாம் மேற்கொண்டிருக்கோம். கல ஆய்வில் மேற்கொண்டதன் மூலம் இவ்வளோ பானைகள், டூல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி ஆய்வில் ஈடுபடுத்தணும், அடுத்த கட்ட மாணவர்களுக்கு நாங்கள் இதை சொல்லணும், ஊக்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இதை செய்கிறோம். புதுச்சேரியில் சர்வதேச அவசர வைத்திய கல்வி மாநாடு நடைபெறும் என விநாயகா கமிஷன் மருத்துவமனை மருத்துவர் நவீன் தெரிவித்தார். புதுச்சேரியில் விநாயகர் மிஷன் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மருத்துவர் நவீன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விநாயக மிஷன்ஸ் புதுச்சேரி அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் அவசர வைத்திய கல்வியாளர் சங்கம் இணைந்து CEME 2025 சர்வதேச மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இந்த மாநாட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைக்கிறார் என்று கூறினார். இதில் 12 சர்வதேச நிபுணர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட தேசிய அளவிலான முன்னணி நிபுணர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார்.
இந்த மாநாட்டில் தேசிய அளவிலும் உலக நாடுகளிலிருந்தும் பேச்சாளர்கள் கலந்து கொண்டு 300க்கும் அதிகமான ஆராய்ச்சி கட்டுரைகளை மாநாட்டில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் நியூராலஜி சம்பந்தமான நவீன அறுவை சிகிச்சைகள் குறித்த விவரங்கள் இந்த மாநாட்டில் பேசப்பட உள்ளது என்றும், மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்கும் சிறப்பு வகுப்புகள், நேரடி பயிற்சிகள் ஆகியவை இடம்பெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த போட்டியின் போது அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியின் டீன் மருத்துவர் மணி, துணைத் தலைவர் மருத்துவர் ராஜன், மயக்க மருந்து பேராசிரியர் எழில்ராஜன், அமைப்பு செயலாளர் நவீன், தலைமை நிர்வாக அதிகாரி மருத்துவர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதிய முறையில் ஹைட்ரஜன் கேஸ் மற்றும் அதன் உபகரணங்களை அவிநாசியில் நிர்வாக இயக்குநர் நடிகர் சரத்குமார் அறிமுகம் செய்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த முருகம்பாளையத்தில் HONC கேஸ் என்ற பெயரில் புதிய எரிபொருள் தனியார் தயாரிப்பு நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் நிர்வாக இயக்குநர் நடிகர் சரத்குமாரை குறைந்த செலவில் ஹைட்ரஜன் கேஸ் தயாரிக்கும் உபகரணங்களை அறிமுகம் செய்தார். இதனை சேலம் மாவட்டம் பேளூரை சேர்ந்த ராமலிங்கம் கார்த்திக் என்பவர் இந்த உபகரணங்களை கண்டறிந்துள்ளார். இவர் கண்டறிந்துள்ள இயந்திரத்தில் 1 லிட்டர் தண்ணீர் ஊற்றினால் சாதாரண பேட்டரி மின்சாரம் மூலம் 1 மாதத்திற்கு தேவையான வீட்டு எரிவாயுவை பெற முடியும் என்று தெரிவித்தனர். இதனையடுத்து இந்த எரிபொருள் மூலம் வாகனங்களை கூட இயக்க முடியும் என தெரிவித்தனர். மேலும் இதனை பயன்படுத்தி சிறிய வகை ஜெனரேட்டர், அதிக சக்தி கொண்ட LED விளக்குகள் மற்றும் மின்விசிறிகள் உள்ளிட்டவைகளை இயக்கி காண்பிக்கப்பட்டது. என்னுடைய பெயர் வேலூர் ராமலிங்கம் கார்த்தி. கடந்த 20 ஆண்டுகால ஆராய்ச்சி ஒரு மாற்று எரிபொருளுக்கான ஒரு தீர்வு, ஆல்டர்னேட்டிவ் ஃபாசில் ஃபியூல். அதாவது ஃபாசில் ஃபியூல் இல்லாம ஒரு மாற்று எரிபொருள், அது இயற்கையாக கிடைக்கணும், கார்பன் இல்லாததா இருக்கணும், மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், மக்களுக்கு மட்டும் இல்ல இந்த நாட்டுக்கே பயனுள்ளதாக இருக்கணும், மிக குறைந்த விலையில அது தயாரிக்க முடியும். எப்போ எங்க ஒரு மனிதன் ஏதாவது ஒரு விதத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களோ அந்த இடத்துல ஒரு தீர்வு கிடைத்ததுன்னா நிச்சயமா அது நாட்டுக்கும் மனிதனுக்கும் நல்ல ஒரு பயனுள்ளதான விஷயமா இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் வீடு புகுந்து 60 லட்சம் மதிப்பிலான நகை, வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மோப்பநாய் உதவியுடன் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் செயின் கிழக்கு தெருவை சேர்ந்த அப்பாவு, இவரது மனைவி நிர்மல்குமாரி. மேலும் இவர்கள் வைத்தியத்திற்காக சென்னையில் உள்ள மகள் வீட்டுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டின் பின்பக்க கதவு திறந்திருந்ததை பார்த்து அக்கம் பக்கத்தினர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் தகவல் அறிந்ததின் பேரில் அப்பாவு சென்னையிலிருந்து வந்து வீட்டின் பின்பக்க கதவின் பூட்டை உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோக்களில் இருந்த அறையின் கதவை உடைத்து 3 பீரோக்களில் உள்ள 60 லட்சம் மதிப்பிலான 59 சவரன் நகைகள், 9,500 பணம் மற்றும் அரை கிலோ வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்டது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து மோப்ப நாய்கள் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வீட்டை ஆய்வுக்கு உட்படுத்தினர். இந்த கொள்ளை குறித்து காவல் துணை கண்காணிப்பாளர், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் தன்னார்வமாக கால்வாய்களை தூர்வாருவதை பொதுப்பணித்துறை தடுக்கின்றனர் என JCM மக்கள் மன்ற நிர்வாகி மதன் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மாநிலம் லால்பேட்டை காவல் நிலையத்தில் JCM மக்கள் மன்ற நிர்வாகி மதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஒவ்வொரு மழைக்கும் புதுச்சேரியின் கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் மற்றும் அதனை சுற்றியிருக்கும் சாமி பள்ளத்தோட்டம் போன்ற பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் என தெரிவித்தார். JCM மக்கள் மன்ற சார்பில் ஜோஸ் சார்லஸ் அவர்களின் அறிவுறுத்துதலின்படி கால்வாய்களை தூர்வாருவதற்கு லாரி, JCB ஆகிய வாகனங்களை வைத்து சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும் போது அதை புதுச்சேரி பொதுப்பணித்துறையினர் தடுத்துள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பணி ஆணை வந்த பின்னர் 15 நாட்களில் தூர்வாரப்படும் என புதுச்சேரி பொதுப்பணித்துறையினர் கூறியதாக நிர்வாகி மதன் தெரிவித்தார். மேலும் வேலை செய்தால் புதுச்சேரி நிர்வாகம் பெயர் கெட்டு போயிடும் என்பதால் தன்னார்வமாக கால்வாய்களை தூர்வாருவதை தடுக்கின்றனர் என்றும், இந்த பணியை தொடர்ந்து செய்தால் குற்ற வழக்கு பதிவு செய்ய காவல்துறையினருடன் வருவதாகவும் குற்றம் சாட்டினார். PWல வந்து வேலையை தடுத்து நிறுத்தினாங்க, நீங்கள் செய்யக்கூடாது, ஏன் இது டெண்டர் விட்டுட்டோம் ஆனால் இன்னும் வந்து ஒர்க் ஆர்டர் கொடுக்கல. ஒர்க் ஆர்டர் எப்போ கொடுப்பீங்கன்னு கேள்வி கேட்டோம். ஒர்க் ஆர்டர் வந்து ஒரு 15 நாளில் கொடுப்போம். அப்போ வேலை எப்போ இருப்பீங்கன்னா ஒர்க் ஆர்டர் கொடுத்து 15 நாளுக்கு அப்புறம் இன்னும் வந்து ஒரு 15 நாள் டைம் இருக்குது, நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப எப்போ வேணா வந்து இந்த வேலையை செஞ்சுக்குவோம். இப்போயே நடுவில் நாங்கள் வந்து செஞ்சுட்டு தான் போகிறோம், ஆனால் ஒர்க் ஆர்டர் கிடைக்க இல்லைன்னாங்க. இப்போ நாங்கள் எனக்கு என்ன 1 மாதத்துக்குள்ளே மழையே முடிய போகுது, நீங்கள் 1 மாதம் டைம் சொல்கிறீங்க, அதுக்குள்ளே வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா
அவங்க வேலைலாம் செய்யக்கூடாது, நிறுத்துங்க, வேணால் நீங்கள் மேலே நாங்கள் எடுத்து போடுறத மேலே கடத்தை எடுத்துகிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு விட்டாங்க. வந்துட்டோம். திரும்ப நாங்கள் மேலே கடத்தலாம் க்ளீன் பண்ணோம். நேற்று வந்து என்ன பண்ணாங்கன்னா போலீஸோட வந்து வேலையை நிறுத்துங்க சொல்லிவிட்டு நிறுத்திட்டு உள்ளே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களாம். எஃப்ஐஆர் போட்டு இது மாதிரி வந்து இந்த வேலை நடக்கக்கூடாது, நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடாதுன்ட்டு. இப்போது வேலை வந்து பிடபிள்யூலையும் சரியாக வந்து செய்ய மாட்றாங்க. ஒரு சர்வீஸாக வந்து ஒருத்தவங்க ஃப்ரீயாக பண்ணுறப்ப அவங்களையும் விட மாட்றாங்க. இதை வந்து இப்போ வந்து டெண்டர் கான்ட்ராக்ட் வாங்க, லட்சக்கணக்கு வந்து அது டெண்டர், அதை வந்து யாரும் எடுத்துப்பாங்க. தன்னை தூய்மையாக வைத்திருக்கும் மனிதனுக்கு தான் சார்ந்திருக்கும் சூழலை தூய்மையாக வைத்துக் கொள்ள தெரியவில்லை என்று திரைப்பட இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார். பன்னாட்டு கடற்கரை தூய்மை நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் மாணவர்களும் தன்னார்வலர்களும் கலந்து கொண்டு கழிவுகளை அகற்ற துப்புரவு பணி செய்தனர். இதில் திரைப்பட இயக்குனர் அமீர், பாடகர் வேல்முருகன், ஆற்காடு நவாப், நீர்வளத்துறையின் தலைமை பொறியாளர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய இயக்குனர் அமீர், காலையில் எழுந்து குளித்து தூய ஆடையை அணிந்து வீட்டில் இருக்கும் குப்பையை அகற்றும் மனிதனுக்கு தன்னை சுற்றியுள்ள இடங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள தெரியவில்லை என கூறினார். வாழக்கூடாத இடத்தில் வாழ்வதற்கு தயாராகி கொண்டிருக்கும் மனிதன் தான் வாழக்கூடிய இடத்தை வாழ தகுதியற்ற இடமாக மாற்றிக் கொண்டிருக்கிறான் என்று தெரிவித்தார். அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு சமூக வலைதள பக்கம் மாதிரி வச்சு பண்ணுறதை நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து சேரலைன்னு நினைக்கிறேன். புழல் ஏரியை சுத்தம் பண்ணதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது அவங்களுக்கு. www.swat.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எங்களோட எல்லா ப்ரௌச்சர் விசிட் எல்லாமே இருக்கும், செக் பண்ணிடுங்க. புழல் ஏரியை சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் புழல் ஏரியை சுற்றி மரங்கள்ன்றதுலேயும் நம்மளோட பங்கு பெரும் பங்கு இருக்குது. நிறைய பணிகள் செஞ்சுருக்காங்க, நிறைய லிஸ்ட் இருக்குது அவங்கக்கிட்ட. தன்னெழுச்சியாக எல்லா மாவட்டத்திலேயும் தன்னார்வலர்கள் ஸ்வாட்டில் இருக்காங்க. அதில் வந்து இப்போ பள்ளி மாணவர்கள்லேருந்து கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் எல்லோருமே கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 தொண்டு நிறுவனங்கள் இதில் இவங்களோட சேர்ந்து பணியாற்றுறது தான் எனக்கு கிடைச்ச தகவல். அந்த யோகாவை பொறுத்த மட்டும் அந்த குழந்தையோட பேர் எனக்கு தெரியலை. கிட்டத்தட்ட நவாப் அவர்கள் சொன்னது மாதிரி அது சர்வதேச விருதை வெல்லுவதற்கு தகுதியான ஒரு குழந்தையாக நம்ம பார்க்குறோம். கொடைக்கானலில் வியாபாரிகள் இருவரிடையே ஏற்பட்ட மோதலில் பழக்கடை நடத்துபவர் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வெங்காயம் வியாபாரி தனது குடும்பத்தினருடன் வந்து பெருமாள் மலை பழக்கடை பகுதியில் வெங்காயம் விற்பனை செய்து கொண்டிருக்கும் போது அங்கு ராஜா என்பவர் வெங்காயம் விலை கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெங்காயம் விலை அதிகம் மற்றும் வெங்காயம் சரியில்லாத காரணத்தால் திருப்பி வியாபாரியிடமே திருப்பி கொடுத்து சென்றுள்ளார். பின்னர் வெங்காய வியாபாரி பழனியில் இருந்து தனது குடும்பத்தினருடன் மற்றும் நண்பர்களுடன் பழக்கடை நடத்தி வரும் ராஜா என்பவரிடம் கடையில் பொருட்கள் வாங்கி பொருட்கள் ஏதும் சரியில்லை என்று கூறிய நிலையில் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு சிறிது நேரத்தில் கைகலப்பு ஏற்பட்டது. இதில் பழக்கடை நடத்தி வரும் ராஜா மற்றும் அவருடைய மனைவிக்கு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் இருவரும் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கொடைக்கானல் நகர் பகுதிகளில் வியாபாரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுடைய தகராறு ஏற்பட்டு வருவது ஒரு தொடர்கதையாக உள்ளது என்று கூறப்படுகின்றது. உடுமலையில் 12ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவி திடீரென உயிரிழந்த சம்பவம் மாணவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதியை சேர்ந்த புவனேஸ்வரி என்ற பழங்குடியின மாணவி அரசு சமூக நீதி விடுதியில் தங்கி பாரதியார் நூற்றாண்டு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் இவர் மதிய உணவு அருந்துவதற்காக விடுதிக்கு வந்து சென்ற நிலையில் பள்ளி வகுப்பறையில் மயக்கம் அடைந்துள்ளார். பின்னர் சிகிச்சைக்காக உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் மாணவி ஏற்கனவே உயிரிழந்தது தெரியவந்தது. இதையடுத்து மாணவியின் உடலை உடற்கூறு ஆய்விற்காக உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து மாணவியரின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து உடுமலை காவல்துறையினரும் கோட்டாட்சியரும் இணைந்து மாணவி தங்கியிருந்த விடுதி, பள்ளி ஆகியவற்றில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மெத்தம்பெட்டமைன் என்ற போதைப் பொருள் வைத்திருந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வானகரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் காவல்துறையினர் போதைப் பொருள் தடுப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது நெடுஞ்சாலையில் அருகே உள்ள சர்வீஸ் சாலையில் நின்று கொண்டிருந்த 3 நபர்களை பிடித்து சோதனை செய்யும் போது போதைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. பின்னர் காவல்துறையினர் ஐயப்பன்தாங்கலை சேர்ந்த சரண்ராஜ், போரூரை சேர்ந்த ரெஷிக், நூம்பல் பகுதியை சேர்ந்த ஜமுனா குமார் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து அவர்களிடம் 13 கிராம் மெத்தம்பெட்டமைன், 150 கிராம் கஞ்சா மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்தனர்.
இதையடுத்து மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அச்சரப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தோல்நோய் மருத்துவர் இல்லாததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பேரூராட்சியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஒரு சில நபர்களுக்கு தோல் சிவந்து நிறத்தில் வட்ட வடிவில் தோல்வியாதி பரவியுள்ளது. இந்த தோல்வியாதி நாளுக்கு நாள் அதிகரித்து கைகள், இடுப்புக்கு கீழே உள்ள அந்தரங்க இடங்களில் பரவி வருகின்றன. பின்னர் அரசு மருத்துவமனைகளில் தோல்நோய் மருத்துவர்கள் இல்லாததால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். இதுகுறித்து பொதுமக்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தோல்நோய் மருத்துவர் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இதையடுத்து அப்பகுதியில் உள்ள குடிநீர் குழாய், கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்டவைகளை முறையாக பராமரிக்காததால் இந்த வியாதி வந்திருக்குமோ என பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர். இதனால் பொதுமக்கள் தோல்நோய் மருத்துவர் மூலம் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கேரளா வர்த்தக சங்கம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆன்லைன் பொருட்களுக்கு கூடுதலாக வரி உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தனியார் தங்கும் விடுதியில் கேரளா வர்த்தக சங்கம் சார்பில் வர்த்தகர்கள் சங்கம் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கேரள மாநில சங்கத்தின் தலைவர் கலந்து கொண்டார். பின்னர் அவர் கூட்டத்தில் பேசிய போது, இந்தியாவின் நிதி அமைச்சர் வியாபாரிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜிஎஸ்டி திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். ஆனால் நிரந்தரமாக அது இருந்தால் நன்றாக இருக்கும் என்றும், கேரள மாநிலத்தை போல் தமிழகத்திலும் அமைந்துள்ள இரு வர்த்தக சங்கங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தமிழகத்திலும் வணிகர் சங்கம் நலம் பெறும் என்றும் தெரிவித்தார். பின்னர் குறிப்பாக ஆன்லைன் மூலம் விற்கப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக வரியை உயர்த்தி மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். 11 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தந்தைக்கு சிறப்பு போக்சோ நீதிமன்ற நீதிபதி பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை சேர்ந்த ஜான்சன் கடந்த ஜூன் மாதம் தனது 11 வயதான மூத்த மகளிடம் பாலியல் வன்கொடுமை செய்ததாக தாய் ரபேகாவிடம் மகள் கூறியுள்ளார். இது குறித்து கணவரிடம் மனைவி கேட்ட நிலையில் இதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து மகளை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பின்னர் தாய் ஆவடியில் உள்ள மகளிர் காவல் நிலையத்தில் கணவர் மீது புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து திருவள்ளூர் மாவட்ட அனைத்து மகளிர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. இந்நிலையில் திருவள்ளூரில் சிறப்பு போக்சோ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. இதில் நீதிபதி உமா மகேஸ்வரி மகளை பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக 21 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 30,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். மேலும் சிறுமியின் தாய் ரபேகாவிற்கு இழப்பீடு தொகையாக 3 லட்சம் ரூபாய் வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்தார். பின்னர் ஜான்சனை புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். கோவையில் கன்றுக்குட்டிக்கு நாய் பால் கொடுக்கும் காட்சிகள் வெளியாகி பெரும் அதிசய நிகழ்வு நிகழ்ந்துள்ளது. கோவை மாவட்டம் செல்வபுரத்தில் சுயம்பு ஜலகண்டேஸ்வரர் சித்தர் பீடம் உள்ளது. இங்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனாக மாடுகளை தானம் வழங்குவது வழக்கம். அங்கு இருந்த ஒரு பசுமாடு கன்றுக்குட்டி ஈன்ற நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்துள்ளது. இதனால் கன்றுக்குட்டி தாய் இல்லாமல் பரிதவித்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு குட்டிகளை ஈன்ற நாய் ஒன்று அந்த கன்றுக்குட்டி கட்டி வைத்து இருக்கும் இடத்திற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளது. இதனை கண்டு அங்கு இருந்தவர்கள் தற்செயலாக பார்க்கும்போது கட்டி வைத்திருந்த கன்றுக்குட்டி அருகே சென்று நின்று கொண்டது. இதனை அடுத்து அந்த கன்றுக்குட்டி அதனிடம் பால் குடித்துள்ளது. இதனை கண்டு ஆச்சரியப்பட்ட அவர்கள் கைபேசியில் வீடியோ பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து தாயுள்ளம் கொண்ட நாய் கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்கும் காட்சிகளை காண அப்பகுதி மக்கள் ஆர்வம் காட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் கோவிந்தபாளையம் அருகே பேருந்தின் கண்ணாடி மீது குடிகாரர்கள் கல்லெறிந்ததில் பேருந்தில் இருந்த பெண் காயமடைந்தார். திருப்பூர் கோவிந்தபாளையத்தில் இருந்து பழைய பேருந்து நிலையம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பாளையக்காடு என்னும் இடத்தில் ஜெயக்குமார் என்பவர் ஏறி உள்ளார். மதுபோதையில் அவர் மற்ற பயணிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகராறு செய்ததால் நடத்துனர் மோகன்ராஜ் வழியிலேயே ஜெயக்குமாரை இறக்கிவிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஜெயக்குமார் கீழே கிடந்த கல்லை எடுத்து பேருந்தின் கண்ணாடி மீது எறிந்தார். அப்போது பேருந்தில் இருந்த இளம்பெண் மீது கல் விழுந்ததில் அவர் படுகாயமடைந்தார். உடனிருந்த பயணிகள் அவரை தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். பேருந்தின் மீது கல்லெறிந்த ஜெயக்குமாரை பிடித்து அடித்து உதைத்து திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர்.
கல்வீச்சால் பேருந்து தாமதமானதால் பள்ளி கல்லூரி மாணவர்களும் வேலைக்கு செல்வோரும் பாதிப்புக்கு உள்ளாகினர். குடிகாரர் கல்லிருந்து பேருந்து கண்ணாடியை உடைத்ததில் இளம்பெண் படுகாயம் அடைந்தது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இதில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் மலர் மாலைகள், அருகம்புல், வில்வ இலைகளை கொண்டு சிறப்பு அலங்காரங்களை செய்து மகா தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா முழக்கங்களை எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 82,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 82,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 75 ரூபாய் அதிகரித்து 10,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 600 ரூபாய் அதிகரித்து 82,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 89,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 135 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,35,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். குஜராத்தில் 34,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. இந்தியாவுக்கு பெரிய எதிரிகள் யாரும் இல்லை, பிற நாடுகளை சார்ந்திருப்பதே நமது எதிரி என்று பேச்சு. பம்பையில் உலக ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன். சபரிமலை ஐயப்பன் கோவிலின் முக்கியத்துவத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்று பேச்சு. மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்தால் இரு நகரங்களும் இடைப்பட்ட நகரங்களும் பன்மடங்கு வளர்ச்சியடையும். கட்டுமான பணிகளை பார்வையிட்ட பின் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி. அமெரிக்காவில் தங்கி பணிபுரிவதற்கான H-1B விசா கட்டணம் $1,00,000 உயர்வு. இந்தியாவில் இருந்து செல்லும் ஊழியர்கள் பெரிதும் பாதிக்கப்படும் நிலை. ரஷ்ய போர் விமானங்கள் தங்கள் வான்பரப்பில் அத்துமீறி பறந்ததாக எஸ்டோனியா குற்றச்சாட்டு. எஸ்டோனியாவின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள ரஷ்யா பன்னாட்டு விதிமுறைகளை மீறவில்லை என்று விளக்கம். இஸ்ரேலுக்கு $640 கோடி மதிப்பிலான ஆயுதங்களை விற்க அமெரிக்கா திட்டம். காசா சூழல் குறித்து ஐநா பொதுச்சபையில் விவாதம் நடைபெறும் முன் விற்பனை உடன்பாட்டை முடிக்க உள்ளதாக தகவல். நரேந்திர மோடி வாக்கு திருட்டில் ஈடுபட்டு தேர்தலில் வென்றுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வாக்கு திருட்டு நடந்ததற்கான சான்றுகளை விரைவில் வெளியிடப் போவதாகவும் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.